டேட்டா மாடல்ஸ் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுது. எந்த மாதிரி அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா? இப்போ நீங்கள் ஒரு லைப்ரரியை பில்ட் பண்ண போகிறீங்க. என்னெல்லாம் யோசிப்பீங்க? எந்த மாதிரி புக்ஸ்லாம் வாங்க போகிறோம், வாங்கின புக்ஸை எப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம், ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்லையா இல்லை நிச் பேஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ண போகிறோமா, இதெல்லாம் யோசிப்போமா? அப்புறம் ஒரு புக்குக்கு மல்டிபிள் வால்யூம்ஸ் இருக்கலாம், ஒரு ஆத்தர் மல்டிபிள் புக்ஸ் எழுதியிருக்கலாம். இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறீங்க? இது எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக யோசிக்கணும். இதாங்க டேட்டா மாடல்ஸ். டேட்டா மாடல்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட சாஃப்ட்வேரோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த டேட்டா மாடல்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, எப்படி டேட்டாவெல்லாம் நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறோம், எப்படி நம்ம அதை ஸ்டோர் பண்ண போகிறோம், அண்ட் கனெக்டடாக எப்படி இருக்குது சிஸ்டம்ஸ் எல்லாம், இந்த ரிலேஷன்ஷிப்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறோம், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே டேட்டா மாடல்ஸில் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம டேட்டா மாடல் அண்ட் query லாங்குவேஜோட பேசிக்ஸை பார்க்கலாம். ஹே ஃபோக்ஸ், வெல்கம் டு ப்ராசஸ் வித் பவி. நான் டெக் ரிலேட்டடாக அப் டு டேட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீங்களும் இருக்கணுமா? அப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக ப்ராசஸ் பண்ணலாம். எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேயும் ஒரே ஒரு டேட்டா மாடல் அப்படின்லாம் ஃபாலோ பண்ண மாட்டாங்கங்க. லேயர்ஸ் ஆஃப் டேட்டா மாடல் வச்சுருப்பாங்க. இப்போது நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கீங்க. அப்ளிகேஷன் பில்ட் பண்ணும்போது எப்படி நீங்கள் ஒரு டேட்டா மாடல் சூஸ் பண்ணுவீங்க? ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள்ஸை பார்ப்பீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆப்ஜெக்ட்ஸோ இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல்ஸை யூஸ் பண்ணுறீங்க. அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்காக ஏபிஐஸை பில்ட் பண்ணுவீங்க. இதை டைரெக்டாக கொண்டு போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு ஜென்ரல் பர்பஸ் டேட்டா மாடல் யூஸ் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜேசன் இல்லை எக்ஸ்எம்எல், இல்லை ஒரு கிராஃப் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா ஒரு கிராஃப், இல்லை ரிலேஷனல் டேட்டா மாடல்ஸ், இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம ஒரு டிவி இன்ஜினியரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறோம். ஸோ அவங்க டைரெக்டாக இந்த ஜென்ரல் பர்பஸ் டேட்டா மாடல் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சஸ்க்கு ஈஸியாக இருக்க மாதிரி பைட் டேட்டா மாடல் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பைட்ஸ் அண்ட் டிஸ்காவோ இல்லை இன் மெமரியாவோ யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நமக்கு தேவையான டேட்டாவை ஈஸியாக ஃபெச் பண்ணியோ இல்லை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இன்னும் ஒரு லோ லெவல் பார்த்தோம்னா ஹார்ட்வேர். ஸோ ஹார்ட்வேரில் நம்ம பைட் டேட்டா மாடல் யூஸ் பண்ண மாட்டோம். ஹார்ட்வேரில் நம்ம வேறு டேட்டா மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி ஒவ்வொரு லேயர்லேயும் டிஃப்ரெண்ட் டேட்டா மாடல்ஸ். அதாவது ஹார்ட்வேருக்கு ஒரு டேட்டா மாடல், அதுக்கு மேலே இந்த பைட் டேட்டா மாடல், அப்புறம் ஜென்ரல் பர்பஸ் டேட்டா மாடல், அதுக்கு மேலே நம்மளோட அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் டேட்டா மாடல், இந்த மாதிரி மல்டிபிள் லேயர்ஸாக பில்ட் பண்ணியிருக்கோம். ஒரு ஏபிஐ மட்டும் இல்லாமல் ஏபிஐஸ்க்கு மேலே ஏபிஐ லேயர்ஸ் கூட இருக்கலாம், இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, காம்ப்ளெக்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் அப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். அதாவது ஒரு டெவலப்பருக்கு அதுக்கு கீழே இருக்க லேயர்ஸோட காம்ப்ளெக்சிட்டி தெரியலன்னா அவங்களோட ஒர்க் ரொம்ப ஈஸியாயிடும். ஸோ ஒரு டெவலப்பராக இருக்கவர், அதாவது அப்ளிகேஷன் டெவலப்பர் நம்மளோட டிபியோட காம்ப்ளெக்சிட்டியோ அதுக்கு கீழே இருக்க ஹார்ட்வேரோட காம்ப்ளெக்சிட்டியோ கன்சிடர் பண்ணாமல் ஈஸியாக ஒர்க் பண்ணலாம். ஸோ இதனால் எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் ஆகுது. ரிலேஷனல் டேட்டா மாடலில் ஒரு வெல் நோன் டேட்டா மாடல் தான் ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம டேபிளாக ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த டேபிளை தான் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு டேபிளில் மல்டிபிள் ரோஸ் இருக்கும். அந்த ரோஸை தான் டுப்பிள்ஸ்னு சொல்கிறாங்க. எல்லா அப்ளிகேஷனோட ரெக்குவயர்மெண்ட்டும் இந்த ரிலேஷனல் டேட்டா மாடல்னால ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஸோ எதெல்லாம் அதனால் ஹேண்டில் பண்ண முடியாதோ அந்த இஷ்யூஸ் எல்லாம் அட்ரெஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல். ஸோ ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல், நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கூட சில அப்ளிகேஷன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. அது எல்லாமே உங்களோட ரெக்குவயர்மெண்ட்ஸை பொறுத்தது தான். இப்போது நிறைய அப்ளிகேஷன் டெவலப் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி நம்ம அப்ளிகேஷனில் எல்லாமே ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக வச்சோன்னா நம்ம டேட்டா பேஸில் அதை டைரெக்டாக ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அந்த கன்வர்ஷனுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆப்ஜெக்ட் ரிலேஷன் மேப்பர்ஸ். ஸோ ஒரு வெல் நோன் எக்ஸாம்பிள் தான் ஹைபர்நெட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈஸியாக ஆப்ஜெக்ட்ஸை டிபியில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஆனால் இது அதுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸை எங்கேயுமே ஹைட் பண்ணுறது கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு ரெஸ்யூமை பில்ட் பண்ணுறீங்க. ஸோ அந்த ரெஸ்யூமில் இருக்க டேட்டாவை டிபியில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ரெஸ்யூமில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்? உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ உங்களோட டெசிக்னேஷன், நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எத்தனை இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி நிறையா இம்பார்ட்டண்ட்டான டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. அண்ட் ஸ்கில்ஸ், அப்புறம் இன்னுமே உங்கள் ரெஸ்யூமில் ஸ்பேஸ் இருந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் கூட ஆட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம ஸ்டோர் பண்ணணுமா?
இதை நம்ம ரிலேஷன் டேட்டாபேஸ் மாடல் யூஸ் பண்ணி பண்ணோம் அப்படின்னா மல்டிபிள் டேபிள்ஸாக இதை வந்து கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டேபிளும் இன்னொரு டேபிளும் எப்படி ரிலேட்டட் அப்படிங்கிறதையும் நம்ம மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கேட்கவே காம்ப்ளெக்ஸாக இருக்குல்ல. இதுவே ஒரு ரெஸ்யூமுக்கு பதிலாக 1 lakh ரெஸ்யூம் ஸ்டோர் பண்ணணுன்னா காம்ப்ளெக்ஸ் தான். எப்படியோ ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் டேட்டாவை ரீட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அதில் டேட்டாஸை ஆட் பண்ணணும் இல்லை மாடிஃபை பண்ணணும். தட் இஸ் மேனிப்புலேஷன். டேட்டா மேனிப்புலேஷன் பண்ணணுன்னா எவ்வளோ காம்ப்ளெக்ஸ். ஏன்னா நீங்கள் ஒரு டேபிள் யூஸ் பண்ணுறதுனா சிம்பிளாக query பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு 2-3 டேபிள்ஸ்னால் கூட ஜாயின்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்கும்போது ஜாயின்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அதனால் உங்களோட query ப்ராசஸிங் டைமும் ரொம்ப ஸ்லோவாகும். ஸோ இட் இஸ் நாட் எஃபெக்டிவ். அப்போது என்ன பண்ணலாம்? யோசிக்கும்போது உங்களோட டேட்டாவை அப்படியே ஒரு ஜேசன் ஃபார்மேட்டாக வச்சுட்டு நம்ம டிபியில் ஸ்டோர் பண்ணால் எப்படி இருக்கும்? கேட்கவே ஈஸியாக இருக்குல்ல. அதுதான் வந்து டாக்குமெண்டேஷன். ஸோ இந்த டாக்குமெண்ட் டேட்டா மாடல் தான் வந்து ஒரு நான் ரிலேஷனல் டேட்டா மாடல். நீங்கள் அப்படியே அந்த ஜேசனாக கொண்டு வந்து உங்களோட டிபியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து மேங்கோ டிபி. ஸோ இந்த டாக்குமெண்ட் டேட்டா மாடல் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு queryயும் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொரு சினாரியோ வச்சுக்கலாம். உங்களோட டேட்டாஸ்க்கு வந்து உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் வந்து சிம்பிளாக இருக்குது, மீன்ஸ் 1 or 2 இருக்குது அப்படின்னா நீங்கள் ரிலேஷன் டேட்டாபேஸ் மாடலை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மல்டிப்புளாக இன்டர் கனெக்டடாக காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா அங்கே யூஸ் பண்ணுறது தான் கிராஃப் டேட்டா மாடல். இதுவுமே ஒரு நான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடல் தான். ஸோ ஒவ்வொரு சினாரியோக்கு ஏற்ற மாதிரியும் நம்மளோட டேட்டாபேஸ் மாடலையும் வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பேசிக்கான டேட்டாபேஸ் மாடலும் query லாங்குவேஜஸும் என்னென்னங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இன்னுமே டீட்டெயிலாக வந்து SQL பற்றி நம்ம இன்னும் ஃபர்தர் சீரீஸில் நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் வீடியோ போட்டோன்னே நீங்கள் டக்குன்னு பார்த்துடலாம். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. பாய் folks, see you on next video.